ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த டாஸ்மாக் விவகாரத்துல டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு சினிமா ஷூட்டிங் அரசியல் பண்றாங்க. டிவிக்கு சினிமா ஷூட்டிங் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகர்களோட இடுப்பை கிள்ளிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமில்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை போராடி கொண்டிருக்கின்றேன். களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பீட்டிங்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பீட்டிங் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேசுவாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி சும்மா அந்த குசியானது உட்கார்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு களத்துக்கு வா. அதே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு உனக்கு என்ன தெரியும் மக்கள்